السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறோம். அதாவது ஒரு மாதத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இஸா ஜாஅ ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார், ஜன்னாவுடைய வாசல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து விடுகிறான். நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பூட்டி விடுகிறான். வ சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கெடுக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு அதை ஒரு அற்புதமாக காட்டுகிறான். இதற்கு முன்னாடி இவ்வளவு நேரமாக நாம் தொழ மாட்டோம், அல்லது இதை விட குறைவாக கூட தொழுவது மிக கஷ்டமாக இருக்கு. ஒரு தக்பீரை கட்டின உடனே 5 வாட்டி கொட்டாய் விட்டுருவோம். அந்த அளவுக்கு இருக்கிற நாம் ரமலானை அடைந்ததுக்கு பிறகு இந்த உம்மத்துடைய வித்தியாசத்தை எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கல்வை கொடுக்கிறான். நின்று வணங்கும் உணர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் அதாவது ரமலானில் ஈமானிய பயணம் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செஞ்சிருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒருவர் அதாவது யார் ரமலானில் நோன்பு பிடிக்கிறார், ரமலானில் நோன்பு பிடிக்கிறவருக்கு எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருந்தால் இந்த தலைப்பு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரமலானுடைய காலத்தில் யார் நோன்பு நோக்கிறார், 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஈமானன், ஈமானோடு, வஹ்திஸாபன், நன்மைகளை எதிர்பார்த்து. அவருக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுறான்னா, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்னாடி செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறார். முன்னாடி செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஈமானோடு நோன்பு பிடிக்கணுமா, நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கணுமா? மன் காம ரமலான். இன்னொரு செய்தி வருவது, இது சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. யார் ரமலானுடைய இரவுகள் நிற்கிறாரோ, ஈமானோடு நிற்கிறாரோ, நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிறாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ நோன்பு பிடிக்கிறவருக்கும் நிற்கக்கூடியவருக்கு, அதாவது தொழக்கூடியவருக்கு, இரவு தொழுகை தொழக்கூடியவருக்கும் முன் செய்த பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிக்கிறான்டா. இந்த 2 கண்டிஷனை நம்ம தெளிவாக வழங்கணும். ஈமான்டா என்ன, ஈமானோடு தான் நாம் இருக்கிறோமா, ஈமானோடு இருக்கிறோம் என்பதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது? சாதாரணமாக நமக்கு கரண்ட் இருக்குதுன்னா லைட்லாம் பற்றும், கரண்ட் இல்லைன்னு சொன்னால் சுவிட்சை போட்டதுக்கு பத்தாது. நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். நிஜமாக அதை உரசி பார்ப்பதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஈமான் இருக்குதாப்பா எனக்குள்ள, ஈமான் இல்லையா? காலத்தில் ஆறாமும் ஆமன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து சூரா ஹுஜராத்தில் இது வருவது. ஆராபுகள், கிராமப்புறத்தில் உள்ள அரபிகள் வர்றாங்க, கிராமவாசிகள். அவங்க வந்து பெருமானார்ட்ட சொல்கிறாங்க, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோன்றாங்க, நாங்கள் மூமின் ஆகிட்டோம்ப்பா, ஈமான் கொண்டுட்டோன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உடனே வகை அறிவிக்கிறான், இல்லை நபியே நீங்கள் போய் சொல்லுங்க, குல்லம் துமினு, அவங்க நம்பவே இல்லைன்னுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம். ஈமான் கொண்டுட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவர் வர்ற, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஈமான் கொண்டுட்டேன்ட்டு, என் கல்வை பிளந்து உங்களுக்கு பார்க்கல. நீங்கள் ஈமான் கொண்டதா சொல்கிறீங்க, உங்கள் கல்வை பிளந்து எனக்கு பார்க்க இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஆராபுகள், கிராமவாசிகள் ஆமன்னான்றாங்க. குல்லம் துமினு, அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, சொல்லுங்கள் நபியே, அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் வந்து பெருமானார்ட்ட சொல்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குற பதில் என்னென்னா, நீங்கள் ஈமான் கொள்ளலைன்றாங்க. அப்போ என்ன சொல்லணும்? வலாக்கின் கூடு அஸ்லம்னா, அவர்கள் சொல்லணும் முஸ்லீம் ஆகிட்டோன்னு சொல்லணும்.
முஸ்லிம் வேற மூமின் வேறண்டு 49வது அத்தியாயம் பிரிக்குது. முஸ்லிம் வேற, ஈமான் கொள்வது வேற, கட்டுப்படுவது வேறன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுது. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஏன் அஸ்லம்னா சொல்லணும் தெரியுமா? வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், அவங்க கல்புகளில் ஈமான் நுழையவே இல்லைன்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ வந்தவங்க தொழுகிறாங்க, வந்தவங்க நோம்பு பிடிக்கிறாங்க, வந்தவங்க எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வைக்கிற பேர் முஸ்லிம். எல்லாரோட சேர்ந்து தொழுந்துட்டீங்களா? நீங்க கட்டுப்பட்டுட்டீங்க. அஸ்லம் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நிக்கிற மாதிரி நீங்க நிக்கிறீங்க, எல்லாரும் நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கிறீங்க. ஈமான் என்பது வேற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் 49வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல தெளிவா சொல்றான், அவங்க கல்புகளை வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்க கல்புல ஈமான் நுழையவே இல்லை, நீங்க நுழையாம எப்படி ஈமான் கொண்டதா சொல்லுவீங்கன்ற. இப்ப என்ன கொஸ்டின் தெரியுமா? எங்க கல்புல ஈமான் நுழைஞ்சிருக்குதா இல்லையான்னு யாரு சொல்றது? பெருமானார் அந்த இடத்துல இருந்தாங்க, வகை வந்துச்சு, வந்தவங்க ஈமான்தாரிகள் சொல்றேன், நீங்க ஈமான்லாம் கொள்ளலப்பா, ஈமான் கொள்ளனா வேற என்று வேற பாடம் குர்ஆன் நடத்துது. 49வது அத்தியாயத்தில் அடுத்த வசனமே அதை நடத்தும், 15வது வசனமே நடத்திடும் ஈமான்டா என்னண்டு. வந்தவர்கள் சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை மறுக்கிறாங்க. இப்ப நாங்க இங்க நிக்க எங்களுக்கு யார் சொல்லுது? கரெக்டா நீங்க ஈமான் கொண்டீங்க இல்லைன்னு யாரு சொல்லுவது? எங்களை சரிபார்ப்பது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. இதுல உரசி பார்த்து உண்மையா ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு நாம் நம்மளே சுய பரிசோதனை செய்யணும். இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஒருவர் வர்றார் பள்ளியில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்றாங்க. எதுக்கு என்ன தொழுந்துட்டு வந்து சலாம் சொல்றாரு. பெருமானாரை பார்த்து சொன்னாங்க, இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி என்றாங்க. நீங்க தொழவே இல்லையப்பா, போய் திரும்ப தொழுங்கன்றாங்க. இப்பதான் தொழுந்துட்டு வர்றாரு பெருமானார் முன்னாடி. அவர் திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ற நேரம் இல்லப்பா தொழுந்துட்டு வாங்கன்றாங்க. திரும்ப தொழுந்துட்டு வர்றாரு. தொழுந்துட்டு வந்து ரசூல்கிட்ட கேட்கறாங்க, இப்ப சரியா யா ரசூலல்லாஹ்? இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீங்க தொழவே இல்லப்பா, திரும்ப போய் தொழுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது முறை அவர் செய்கிற நேரம், அதே தவறை அவர் செய்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு திரும்ப அதான் ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்கிற விதம். நீங்க தொழல, தொழுகை என்றால் இதுதான். பெருமானார் தொழுகையை சரி செய்தார். நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், தொழுகிறோம். எங்க தொழுகை யாரு சரி செய்யறது? நாங்க சரியா தான் தொழுகிறோம் நினைக்கிறோம், ஆனால் எங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லைன்னு தெரியாது. பெருமானார் அவரை பார்த்து சொன்னது லம் துஸல்லி, நீங்கள் தொழவே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபர்ஜி ஃபஸல்லி, திரும்ப போய் திரும்ப தொழுங்கன்றாங்க. அப்படி என்றால் நாம இன்றைக்கு அஸர் தொழுதோம், நாம இன்றைக்கு மக்ரிப் தொழுதோம், நாம இன்று ஃபஜர் தொழுதோம். எங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா அல்லாஹ் தான் அறிவான். ஏண்டா இது ஒவ்வொன்றுக்கு கண்டிஷன் இருக்குது. ஈமான் என்பது எப்படி நுழையிறதுக்கு கண்டிஷன் இருக்குதோ, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கண்டிஷன் இருக்குது. அல்லாஹ் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட காரியங்களை தடுக்கும், மானக்கேடான காரியத்தெல்லாம் தடுக்கும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அவ தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுக்கும்டா. நாம தொழுகிறோம், ஆனா கெட்ட காரியத்தை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப பிரச்சனை தொழுகைகளையா நம்மட்டையா? எங்க பிரச்சனை? தொழுகையில பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்கள்கிட்ட. அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத்த தன்ஹா, தடுக்கும்ன்றான். அது ஒரு தடுத்துரும், உங்களுக்கு அப்படி உங்களை தூய்மைப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை பொறுத்தளவில், நான் தெரிவு செய்த தலைப்பை பொறுத்தளவில், ஈமானை நாம் சுவைக்கணும், அதனுடைய பெருமதியை நாம் உணரணும். ஒட்டுமொத்த உலக சொத்தை கொண்டு வந்து வைத்தாலும் ஈமானை பறிக்கொடுக்கும் ஒரு அபாயம் இருந்தால் அதை தூர வீசிவிட்டு ஈமானை தெரிவு செய்கிற மனிதர்களாக நாம் மாறணும். இந்த விளக்கத்தை நாம் பெறுவதற்கு தான் ரமலான் உடைய இந்த இரவுகளில் தொடர்ந்தே ஈமானிய பயணம் என்ற இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஏனென்றா இதை நிறைய வெரைட்டியில் ஒரு ஆள் ஈமான் கொள்றாரு, கண்மூடித்தனமா ஈமான் கொள்றது கூட கூடாது. பாப்பா சொன்னாங்க அல்லாஹ் இருக்கிறான் அதனால நம்பிட்டேன்டா, அதுக்கு வேற ஈமான் இல்லை. உம்மா சொன்னாங்க மாமா சொன்னாங்க, அதெல்லாமே பிழை. இஸ்லாத்தில் ஈமான் கொள்வது என்பது தீர விசாரித்து பார்த்து ஈமான் கொள்ளணும். இறைவன் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான்னு நம்பணும்.
நம்புறேன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். ஏன்னா நபிமார்கள் எல்லாம் அனுப்பிட்டு நான் இறை தூதர்னு சொல்லுங்க, என்ன நம்புங்க, அவ்வளோதான், சும்மா நம்பணும் அப்படி சொல்லவே இல்லை. வஜாஊபில் பையினா, எல்லா நபிமார்களும் சான்றை கொண்டு வந்து போட்டார்கள். அந்த சான்றுகள் அவர்களை பணிய வைத்தது. இறைவன் இருக்கிறான், இவர் இறை தூதர் தான் என்ற செய்தியும் சொல்லிச்சு. எல்லா விஷயத்திலையும் இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்பதான் இந்த ரமலானுடைய இரவுகளில் நாம் தொழுகிற தொழுகைக்கு எங்களுக்கு பூரண கூலி கிடைக்கும். அந்த நன்மை எதிர்பார்க்கிற தன்மை வரும். யாரெல்லாம் எனக்கு எவ்வளோ தந்து, யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் குவைத்துது, அங்கால எட்டி பார்த்துட்டிங்கன்னா சவுதி, இங்கேருந்து 1 மணித்தியாலத்தில் ரியாத் போயிடலாம், ஒரு 2 மணித்தியாலத்தில் ஜித்தா போயிடலாம். ஜித்தாவில் போய், அதாவது ஜித்தாலையில் மக்காவில் போய் லுகர் தொழுதுட்டிங்கன்னா நம்ம 1 லட்சம் லுகர் தொழுத நன்மை குவைத்தில் தொழுகிறதை விட அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. 1 லட்சம் நன்மைன்றா அப்போ என்னண்டா, அவ்வளோ பிரம்மாண்டமான நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றான்டா. அதை எதிர்பார்த்து நிற்கணும். அங்கே போய் நம்ம தொழுகிறோம், ஹரத்தில் தொழுகிறோம்டா, சாதாரண அந்த எதிர்பார்ப்பு நம்ம இல்லைன்னா அல்லாஹ் தருவான். ரிவார்ட்ஸ் அறிவிச்சுன்னா இன்றைக்கு ரமலான் வந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுடைய கதவுகளை திறக்கிறான். நரகத்துடைய வாயில்கள் பூட்டுறான். ஷைத்தான் 1 மாசமா விளங்குறான். எதிர்பார்த்தீங்களா நன்மை? யாருப்பே எனக்கு என்ன கூலியாலாம், இன்றைக்கு பசிச்சிருந்த என்ன கூலியாலாம், ரொம்ப வேதனை இருந்துச்சு யாரெல்லாம், எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு உன்னோட பேச வந்துட்டேன் யாரெல்லாம். அந்த உணர்வு நமக்கு வரணும்டா எங்க கல்வியில் ஆழமான ஈமான் இருக்கு. நாங்கள் நிறைய பார்க்குறோம், இந்த எங்கே எப்படின்னு தெரியாது, மையவாடிகள் அடக்கம் செய்யப்படுற நேரம் நிறைய பேரை நம்ம போய் ஜனாசா அடக்குவோம். ஜனாசாவை அடக்கிற இடத்துல என்ன சிந்தனையோட போகணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம உள்ளுக்குள்ள நுழைகிற நேரத்திலே துவா ஓதுவோம். என்ன சொல்லுவோம்? யா தார கௌமில் மூமின், மூமின்களே, அடக்கம் செய்யப்பட்ட மூமின்களை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றோம். உள்ளுக்குள்ள போக்குள்ளே நாங்களும் வரப்போறோம்னு சிந்தனை வரணும். அஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதாவது ஒரு கபரில் போய் பக்கத்தில் இருந்து ஜியாரத்து பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஒரு மையவாடியை கடந்து போறாங்கன்னு வைங்க, தேம்பி தேம்பி அழுவாங்கன்னு வரும். இது கதையா? ஏன் எங்க லைஃப்ல ஒரு நாள்ல ஒரு கண்ணீர் வரல? எங்க உறவுகள் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு இடத்துக்கு போற நேரத்துல கூட ஏன் நமக்கு அது வரல? அப்ப எங்களுக்குள்ள ஈமான்ல எங்கேயோ ஒரு பிரச்சனை. அவங்க அழுதாங்கன்னு படிக்கிறோம், அவங்க என்னமோ அழுந்திருக்கிறாங்க, ஏன்னு புரியலையா? எங்களை மாதிரி அவங்களுக்கு நரம்பு நாளங்கள்லாம் இருந்துச்சு, ரத்தமெல்லாம் ஓடிச்சு, அவர் ஏன் அழணும்? கபரு நினைச்சு அழணும். உஸ்மான் ஃபில் ஜன்னா, ஒரு வாட்டி வரல பெருமானார் வாயில, ஒரு வாட்டி வரல உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, பல வாட்டி வந்தவர் அந்த பக்கத்துல போய் ஏன் தேம்பி தேம்பி அழுதார்? ஏன் அவங்களுக்கு அழுக வந்துச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கதான் நம்ம ஒன்றை பரிசீலித்து பார்க்கணும். எங்கேயோ ஈமான் என்று சொல்லக்கூடியது நமக்குள் உண்மையா நுழைஞ்சிருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் உமர் ஹலீஃபா வர்ற டைமில் பல வேண்டுகோள் விடுக்கப்படுவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திரும்ப அசான் சொல்லுவதுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அசான் சொல்லவே ஏலான்ட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ரவுதாவை கடந்து போகிற நேரம் அவங்களால தாங்கவே முடியல. அந்த அன்புக்கு என்ன சொல்லுவது, என்ன வார்த்தைகள் பேசுவதுன்னு தெரியல. பெருமானார் கொடுத்த அன்பு என் பிலால் என்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. ஹரத்தில் போய் காபத்துல்லாவுடைய திறப்பு எடுத்த ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டாங்க? ஐன பிலால் என்று தண்ட விரல்களை வச்சு எட்டி பார்த்த ரசூலுல்லாஹ் ஐன பிலால் இப்னு ரபா, பிலால் இப்னு ரபா எங்கன்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. அவ்வளோ அரபிகளும் இருக்கிற நேரம் ஒரு ஆபசிய ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. அரபிகளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு செயலை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அரபி அஜமி வித்தியாசத்தை ஒழிக்கிற ரசூலுல்லாஹ் பிலால் இப்னு ரபா எங்கன்னு அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டத்தில் பெருமானாரை எட்டி எட்டி பார்க்கிறாங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு? ஒரு அபசிக்கு போகுது, ஒரு கருப்பு அடிமைக்கு போகுது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கருப்பர் வெள்ளையர் அரபி அஜமி வித்தியாசம் இல்லை என்பது ரசூலுல்லாஹ் வாயில மட்டும் பேசல. பிலால் இப்னு ரபாவை கூப்பிட்டு சொல்றாங்க, அஸ்தீன் அசானை சொல்லுங்கன்றாங்க. அவ்வளோ பேரும் பார்க்க ஹரத்தில் அசான் சொல்லக்கூடிய வாய்ப்பு. பெருமானார் இமாமத்தின் செய்கிற நேரம் பிலால் இப்னு ரபா ஒரு கருப்பர் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்தஸ்தை எல்லோரும் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸினாக அவர் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நாள்
அன்றிலிருந்து அவர் அசான் சொல்லுவது ஏலாண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தாலே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னை ஊரை விட்டு அனுப்புங்கன்னு கலீஃபா 2 பேர்கிட்டையுமே முறையிட்டார். என்னை ஊரை விட்டு கொஞ்சம் அனுப்புங்க, மதியனால் இருக்க முடியல, எனக்கு ஒவ்வொரு பகுதியிலும் பெருமானுடைய ஞாபகம் வருவதுன்றார். சரிப்பா, அவர் அங்கே தான் இருந்தாங்க, யாரும் அனுமதி கொடுக்கல. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? சிரியா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஷாம் ரசூலுல்லாஹ்வுடைய கனவு அது. பெருமானார் அதிகமாக துவா கேட்ட பிரதேசம். யா அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக், யா அல்லாஹ் பரக்கத்து செய்ய அல்லாஹ். மலக்குமாருடைய ரெக்கை தாழ்ந்த இடம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு தாழ்த்தி கொண்டிருக்கிற இடம் என்றாங்க ஷாம். ஷாம் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுக்குரிய வாயில் திறக்கப்படுது. ஷாமுக்குள் நுழையிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுறாங்க ஷாமுக்கு வர சொல்லி. ஏன்னா நாங்கள் ஷாமை கைப்பற்றிட்டோம். உமர் பின் கத்தாப் ஹலீஃபா வர்றாரு. வந்தால் எல்லாருக்கும் அன்றைக்கு மகிழ்ச்சியான நாள். ஏனண்டா ஒரு நாடை பிடிக்கிறன்றது லேசுன்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமாக உங்கள் கையில் ஒரு கோடி பணம் வந்துட்டுன்னு வைங்க. 1 கோடி பணம் வந்தால் நீங்கள் அன்றைக்கி சாதாரணமாக இருப்பீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய கருவூலம் கிடைச்சிருக்குது, பைத்துல் அபியல், அதாவது வெள்ளை மாளிகையில் கருவூலம் கிடைச்சிருக்குது. ஷாமை பிடிச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் எந்த மனுஷனாவது அழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு ஆச்சரியம் நினைச்சா அதான் ஈமான். இன்னைக்கு நாங்கள் ஈமானிய பயணம்னு இந்த தலைப்பை தொடங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு என்னெல்லாம் தெரியாது. உமர் பின் கத்தாபுக்கு என்ன தெரியாது? என்ன தெரியாதுன்னு கேட்குறேன். குடிச்சிருக்கிறாங்க. இந்த சாராயம் குடிக்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் குடிச்சு பழக்கப்பட்டவங்க. அதில் டேஸ்ட் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அவர்களுக்கு பெண்களோடு நடந்தால் எப்படி, பெண்களோட தப்பாக நடக்கிறத பற்றி நீங்கள் நாங்கள் பாடம் நடத்த தேவையில்லை. ஆல்ரெடி ஜாகிலியத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க. ஸோ இதெல்லாம் தெரியும். ஒரு இடத்துல போய் ஆட்சியை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, பணம் கொட்டுன்னு கொட்டுது. அந்த கிரீடத்தை கூட எடுத்துட்டாங்க, வெள்ளை மாளிகையோட கிரீடத்தை. ஏன்னா அந்த அதாவது அந்த பகுதி ஷாமுக்கு பிறகு தான் அதை பிடிப்பாங்க. இந்த ஷாம் பகுதியை பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஹசானா கிடைக்குது. கிடைச்சா அந்த ஹசானாவை கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்? அவங்க லைஃப்பில் இந்த பக்கம் பெண்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க வைக்கலாம், இந்த பக்கம் குடிய வைக்கலாம். அவங்க தலைகள் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. பணம் கொட்டுது, பெண்கள் நிற்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ, ஏழ்மையில் தன் வாழ்க்கையை கழித்து மக்களுக்கு நேர்மையாக செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டாங்க. இதுக்கு பேர் ஈமான். அன்றைக்கு தான் ஷாமை பிடிச்சாண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வர்றாங்க. வந்து அவங்களே அசான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசானை கேட்குற எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. பெருமானார் முசல்லாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அசான் சத்தம் கேட்கும். அசான் சத்தத்தோடு தான் ரசூல்லா வருவாங்க. ஷாமை பிடிக்கிற அண்டு ரசூலுல்லாவுடைய ஞாபகம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுகிறாங்க. இவ்வளோ பெரிய சொத்து தன் கண் முன்னாடி உங்களுக்கு வந்திருந்த அன்றைக்கு நீங்கள் அழுவீங்களா சிரிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க கார்டில் 1 கோடி விழுந்துட்டு இன்றைக்கு 1 கோடி உங்க ஏடிஎம் கார்டில் இருக்குது. நீங்க அதை நினைச்சு அழுக வருமா, சிரிப்பு வருமா? இவ்வளவு பெருசா கிடைச்சிருக்கிற நேரம் அவங்க அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குதா? மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அல்லது இதுதான ஈமானுடைய அதிசயம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களுக்கு தெரிவு செய்து கொடுத்த இந்த அதிசயத்தை மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதிகளாக படிப்பதற்கு தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தலைப்புல இமாம்கள் ரொம்ப ஆச்சரியமான சில பகுதிகளை தொகுக்கிறாங்க. அந்த பகுதியை தான் உங்களுக்கு முன்னாடி வைக்க போறேன். பாருங்க மாயனாடு. சரி, அப்ப அந்த பகுதியை ரொம்ப கவனமா படிக்கணும். ஏண்டா இது ஒரு பாடம் மாதிரியே நாங்கள் எடுத்துட்டு போவோம். இது மிச்சம் முக்கியமாக, ஏன்னா இஸ்லாத்தை உண்மைப்படுத்துறதுக்கு ஒரு சிலர்கள் விஞ்ஞானத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தான் புரிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர்கள் ஒவ்வொரு பகுதி வரலாறு படிச்சுட்டு, இமாம்கள் அதிகமாக கொண்டு வருவது போர்கள். அதில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலையும் ரொம்ப பெரிய அற்புதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஈமானிய பயணத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்டா, நிஜமான ஈமான் அல்லாஹ்விடம் கேட்டு பெருமானாருக்கு பக்கத்துல தோழர்களுக்கு இவ்வளவு ஆச்சரியமான ஈமான் அல்லாஹ் ஒரே நாள்ல கொடுக்கல. அது ஒரு பயணம். அந்த பயணத்தை மெல்ல மெல்ல படிச்சு அந்த ஈமான் அவங்களுக்குள்ள எப்படி நுழைஞ்சிச்சு, ஈமான் நுழைந்தால் அதுக்கு அடையாளம் என்ன, அந்த அடையாளம் இருக்குதான்னு சரி செய்வது தான் நம்ம உரசி பார்க்கிறது தான் இந்த தலைப்புடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலேருந்து நான் ஒரு பகுதியை விரிவாக பேசுவேன். இன்றைக்கு நான் என்னன்னு அந்த அடிப்படையை உங்களுக்கு சொல்கிறேன்.
அல்லாஹ் எப்படி இதை உண்மைப்படுத்துறான்டா, நிறைய பகுதிகள் உண்மைப்படுத்துறான். ஒரு பகுதியை பாருங்க, வரலாறு நம்ம என்ன செய்வோம்னா சுருக்கமாக இன்றைக்கு ஒரு சில ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பார்ப்போம். வரலாறை பார்த்துட்டு அதுக்குள்ள டீப்பாக நுழையிற நேரம் மறுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை வைத்திருக்கிறேன். அவைகளை நினைத்து பார்த்து நம்ம நோம்பு பிடிக்கணும், அவைகளை நினைத்து பார்த்து இரவு தொழணும். இதுதான் இங்கே டாக்கெட். ஏனென்றா ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும். நினைவுபடுத்துறது எல்லாருக்கும் பயனளிக்காதான். மூமினா இருந்தால் போட்ட உடனே பயனளிப்பீங்க. இப்போ பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தொடங்குறான் ரசூலுல்லாஹ்வுடைய பணி. பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பி, நபியே தப்லீக் பண்ணுங்க, எச்சு வைங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு எது அருளப்பட்டுச்சோ அதை கொண்டு போய் பிற மக்களுக்கு சொல்லுங்க. ஃபஇல்லம் தஃபஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத். நீங்கள் அதை செய்யலைண்டா நீங்கள் நிஜமா இந்த ரிசாலத்தை எத்தி வச்சவராக மாற மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஜொப் தந்திருக்கிற நபியே, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இடையில டைம் கிடைக்கிறேன்னு உழைங்க. ஆனால் உங்கள் மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? தஅவா. ஆனால் அல்லாஹ் மைக் கொடுக்கல, அல்லாஹ் ஃபேஸ்புக்கை கொடுக்கல, அல்லாஹ் வாட்ஸ்அப்பு கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. டார்கெட் என்ன, மிஷன் என்ன? நீங்கள் சொல்லுங்க நபியே, லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. இந்த தீன் எல்லா தீனை விட மேலோங்கி இருக்கும். இது எல்லா பகுதிகளுக்கும் போய் யாரா நான் இருந்துட்டு மதீனாவில் மக்காவில் கையில் எடுத்து ஒரு பேனம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு புள்ளியை வச்சு பாருங்க பாப்போம். மேப்பில் மக்கா தெரியாது, அவ்வளோ சின்னது. மதீனாவுக்கு போய் நீங்கள் புள்ளியை வச்சு பார்த்தீங்கன்னா மதீனா ஒரு வில்லேஜ். மதீனா என்பது ஒரு வில்லேஜ், ஒரு விவசாய மண். அந்த மண்ணில் நீங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டிங்கன்னா வித்தின் 10 இயர்ஸ் 10 வருடத்துக்கு அப்புறம் அந்த புள்ளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக இருக்கு. மேப்பில் கலர் பண்ண வேண்டி வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹிலாஃபத்து மதீனால தான் ஆட்சி. ஸோ அந்த பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய பேரரசெல்லாம் கீழே உழுவுது. ரோம பேரரசிட்ட போய் எத்தனை வயசுப்பா அவன்கிட்ட கேட்டால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க, கூகுள்கிட்ட போய் கேளுங்க. ரசூல்லா காலத்தில் ரோம பேரரசுக்கு எத்தனை வயசுண்டு? அப்ராக்சிமேட்லி மோர் தேன் 1000 இயர்ஸ். அன்னளவா இந்த அமெரிக்காக்கெல்லாம் எவ்வளோ காலம் நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு முன்னாடி துருக்கி, இப்படி இருந்துச்சு பாருங்க. இவன் கொஞ்சம் காலம் தான் இந்த வல்லரசு கூட இல்லை. உலகத்தில் உள்ள தலைவன் ரோம பேரரசு ஆட்சி 1000 வருடத்துக்கு மேலே. பெருமானார் வர்ற நேரம் ஹெர்குலிஸ் மன்னனுக்கு ஹிர்கலுக்கு எழுதின லெட்டர் இன்றைக்கு இருக்குது. ஹெர்குலிஸை பற்றி உங்கள் புள்ள வரலாறு புக்கில் படிக்கும். அவ்வளோ பெரிய ரோம பேரரசை பற்றி அவ்வளோ வரலாறு சிலாகிழித்து பேசுவாங்க. அந்த ரோம பேரரசு 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு கண்ணு முன்னாடி சரன்னு கீழே விழுந்தா இன்றைக்கு நீங்கள் அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு அமெரிக்கா உடஞ்சி உழுமண்ட. சைனா சொல்கிறது வேற, சைனாவுடைய டெக்னாலஜியோட வர்றது வேற. சில வேளை இந்தியா வல்லரசாக மாறும்னா அது வேற. லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வேர்ல்டில் ஏதோ ஒரு புரட்சியில் வரும். அது என்னப்பா மதியனால 4 ஈச்சப்பழ தோட்டத்தில் உட்காந்துட்டு கையில் ஃபைனான்ஸ் ஜீரோ, வண்டி ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாதவங்க வேர்ல்டில் உள்ள எல்லா மார்க்கத்தையும் தாண்டி இது போகும்டா. துண்டு பிரசுரம் இல்லை, போஸ்டர் இல்லை, மைக் இல்லை, அது ரேடியோ இல்லை, டெலிவிஷன் இல்லை, இன்றைக்குள்ள சோசியல் மீடியா இல்லை. பெருமானார் சொல்கிற செய்தி உலகத்துக்கு எப்படிப்பா போகும்? இவர் அரபியில் பேசினா ஆங்கிலத்தில் பேசுகிறவனுக்கு தெரியுமா? சிங்களத்தில் உள்ளவனுக்கு புரியுமா? ஹிந்தியில் புரியுமா? இவரை எதில் புரியும்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறேன், இவர் தான் காத்துமுல் அன்பியா, இவர் தான் கடைசி எல்லாருக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு இவர் பேசுவார். அவருக்கு எழுத தெரியாதுப்பா, அவருக்கு படிக்க தெரியாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கு இவர் பேசுவார். அது நடக்கும் என்றான் அல்லாஹ். நடக்காட்டி முழு குர்ஆனும் பொய்யா போயிடும். இந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் இந்த இரவுகளில் ஞாபகப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி, சும்மா பேசிட்டு போகிறதில்லை, ப்ரூவ் பண்ணி எங்கள் கல்புகள் அந்த ஈமானிய பயணத்தை போகிற நேரம் எங்கள் தொழுகை ஹுஷுவோட வரும். ஏன்னா தொழுகை என்பது வெறுமான தக்பீரை கட்டிட்டு நிற்கிறது இல்லை. முனாஜா, அல்லாஹ்வோட நாங்கள் பேசுறது, அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கு வரணும். அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணுறோம், அல்ஹம்துலில்லாஹ். யாரம் என் ஹார்ட் ஒர்க் பண்ணுது யா அல்லாஹ், என் கிட்னி ஒர்க் பண்ணுது யா அல்லாஹ். நேற்று முந்தநாத்து ஒரு சகோதரியை பார்த்து, எங்கள் வீட்டு பக்கத்தில் வாந்தி எடுக்கிறாங்க, ஒரு கிட்னி டேமேஜ். யாரம்
நீ எனக்கு அதை தந்திருக்கிற அல்லாஹ். அந்த தேங்க்ஸ் பண்ற ஃபீலிங் வரணும். ரப்புக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம்ன்ற ஃபீலிங் வரணும். ஏன்னா மறுமையில் இப்படியே நிக்கிற நீங்க ஒரு நாளைக்கு போய் கிப்லாக்கு முன்னாடி நிக்கிறீங்க, இப்படியே போய் அரத்துல காபத்துல்லா முன்னாடி நிற்பீங்க. மெல்ல மெல்ல தூரத்தில் நின்று நீங்க ஒரு நாள் கிட்ட போய் நின்றுவீங்க. இந்த உம்மத்து எந்த கிப்லாவை பின்தொடர்றதோ அங்க போய் நிற்பீங்க. இன்றைக்கு நிக்கிற நாம, அதாவது யௌமயக்கும் சொல்லி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் முன்னாடி ஒரு நாள் நிற்கிறதுக்குரிய ட்ரைனிங் இது. அன்றைக்கு அசைய மாட்டோம். ஒரு ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அனுபவித்து எப்படி ஒரு ராஜா வர்ற டைம்ல பொடி காட்சி நிற்கிறாங்களோ இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் அனுபவித்து நிற்கிற நேரம் உங்க ரப்பு வருவான். வஜாஅ ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் அனுபவித்து நிற்கிற நேரம் அந்த மரியாதையோட ரப்புல் ஆலமீன் வருவான். வஜிஅ யௌமைஸின் பிஜஹன்னம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த நேரத்தில் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் நம்ம எல்லாம் நின்றுட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாரும் நிற்போம். அந்த நிற்கிற மூமெண்ட் அல்லாஹ் எங்களோட பக்கத்துல கூப்பிடுவான், தனியாக விசாரிப்பான். இந்த ஃபீலிங்ஸ் ஒன்னாகினால் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்க தொழுகையில் ஒரு குஷு வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு நாம தேங்க்ஸ் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ் அர் ரஹ்மானிர் ரஹீம். பலஸ்தீனத்தில் தொழுகிறவர் இந்த வரியை ஓதிதான் ஆகணும். எங்க இருந்தாலும் இதை ஓதணும். ஜசீரத்துல் அரப் நெருப்பெடுக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். தக்குமுஸ்ஸாண்டாங்க, மறுமை நாள் வராதுன்றாங்க. சோ அந்த நேரத்திலையும் அர் ரஹ்மான் ரஹீம் எடுத்து போட இயலாது. பலஸ்தீனத்தில் எக்கச்சக்கமான குழந்தைகள் மூத்தாகிறாங்க. நாங்க என்ன சொல்ல போறோம்? ரஹ்மான், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ். நீ இறக்கம் இறக்கவளோ யா அல்லாஹ். ஓ இறக்கம் மௌத்து ஆனா ரஹ்மானிர் ரஹீம். சாப்பாடுக்கு வழி இல்லை, அர் ரஹ்மானிர் ரஹீம். நெருப்பெடுக்குது, அர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வளவு இஸ்ரேலுக்கு எல்லாமே இருக்குது. வேர்ல்டுல இப்படி ஒரு யுத்தத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அங்கால மிசைல போற நேரம் இங்கால கல்லால் அடிக்கிறாங்க. வேர்ல்டுல கல்லால் அடிக்கிற ஒரு நாடை காட்டுக்கு பார்ப்போம். கல்லால் அடிக்கிற ஒரே நாடு உலகத்தில் பலஸ்தீன் மட்டும்தான். ஒரே நாடு. வேற எங்க இந்த அளவுக்கு பலகீனம் இல்லை, விமானமே இல்லை அவங்களுக்கு. பலகீனத்தை இந்த பக்கம் வச்சு ஈமான கொடுத்துட்டு அந்த பக்கம் உலகத்தில் பெஸ்ட் ஆயுதம். பெஸ்ட் எல்லாம் விடுங்க, ஒரு விஷயம் நடந்த அமெரிக்கா வந்து இறங்குவான், டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்குவான்டா. அமெரிக்கன் பிரசிடென்ட் வேர்ல்டு ஒரு ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு எந்த நாட்டுக்கும் இயலாது. இவன் தான் 2018 அயன்டோமை கொடுக்குறான். இவன் கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட உள்ளது இவனுக்கு கொடுப்பான், இவன்கிட்ட உள்ளது அவனுக்கு கொடுப்பான். கல்ஃபில் ஒரு குட்டி நாடை வச்சு முழு கல்ஃபையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான். முழு கல்ஃபையும் அசஞ்சனா பார்ப்போம், என் முழு விமானம் அங்கே வரும், முழு படையும் வருமெண்டா. இது அல்லாஹ் என்ன காட்டுறான்னு தெரியுமா? அவ்வளோ வறுமையில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. அங்கே ஈமான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு காலமும் தோக்காது. இந்த மெசேஜ் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி எல்லாம் இழக்கிற நேரமும் அல்லாஹ் கோபக்காரன் சொல்லாது. அல்லாஹ் உன்னோட கோபம் இல்லை, ரஹ்மானிர் ரஹீம். நிறைய உண்மையா சொல்றியா? இவ்வளவு பிரச்சனை, ரஹ்மான் தான், இன்ன ரஹ்மான் தான் நம்பி சொல்றியா? இல்ல சொல்றதுக்காக கிளிப்புள்ள மாதிரி சொல்றியா? என்ன சொல்றேன்? இது நிஜமா யா அல்லாஹ் நீ ரஹ்மான் தான். ஜனாசால போய் ரஹ்மான் ரஹீம் தான் சொல்ல போறோம். இப்ராஹிம் நபி அப்படிதான் சொன்னார். வாப்பா விரட்டுற நேரம் ரஹ்மான் தான் சொன்னார். இந்த அரிஜு மண்ணுக்கு வகிச்சுருந்தி மலையை ஊழ விட்டு கல்லால எரிஞ்சுக்கொள்ளும் ஓடு சொல்ல போங்களே ரஹ்மான். நீங்க சூரா மரியத்தை பரட்டி பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவ்வளோ ஒரு கேவலத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த கேவலம் நினைச்சு பார்க்கல. ஒரு பத்தினி பெண்ணு தன் கையில குழந்தைய சுமந்துட்டு போற நேரம் பாப்பா எங்கன்னு கேட்ட எப்படி என்ன பதில் சொல்றது? அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஏதோ ரோட்ல தெரிஞ்ச பெண்ணுன்னா பரவாயில்ல, அவங்க வாப்பா யாரு, அவங்க உம்மா யாரு, என்ன ஃபேமிலி, அவங்க பள்ளியில வளர்ந்த புள்ள, அந்த புள்ள அதாவது அவங்க நேர்ச்சியா கொடுத்த புள்ள, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அங்க வளர்ந்த புள்ள பெருசாகி எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? பாப்பா இல்ல என்று யாராவது நம்புவாங்களா? குழந்தைய ஊருக்குள்ள கொண்டு போங்கன்ற நேரம் அவங்க வச்ச அல்லாஹ்க்கு சொன்ன பேர் ரஹ்மான் என்ற சூரா மரியத்தில் அவங்க திரும்ப திரும்ப ரஹ்மான் என்றாங்க. அவங்க அல்லாஹ் கோபக்காரன் சொல்லல. அந்த மக்கள் கேட்கிறாங்க, என்னப்பா பேசு என்னன்னு கேட்குறாங்க. அஷாரத்திலை கையை காட்டுறாங்க குழந்தைக்கு. அவங்க கேட்குறாங்க, காலு கைஃபனு கல்லிமு மண்கான ஃபில் பகுதி சபியா. என்னப்பா கையை காட்டுற பேசாம என்ன நோம்பு பிடிச்சிருக்காங்க? பேச மாட்டாங்க அந்த காலத்தில். அப்போ என்ன ஆகுது?
அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் ஊர் முழுக்க நின்று ஒரு பத்தினி பெண் தன் கையில் உள்ள குழந்தை, இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. வெறுமான கதை கேட்காதீங்க. உங்க மகளுக்கு நடந்தால், என் மகளுக்கு நடந்தால், எங்க மனைவிக்கு நடந்தா என்ன நிலைமை? எல்லாரும் காரி துப்பாத குறை கேட்குறாங்க. கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, கை குழந்தைய காட்டி இப்படி காட்டினா எப்படி நாங்க பேசுவோம்? அந்த குழந்தையோட எப்படி பேசுவோம்? நீ பேசுன்றாங்க. இதுதான் எல்லாரும் பேசுறாங்க. யா உக்தா ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, உங்க உம்மா இப்படி இல்லையே, வாப்பா இப்படி இல்லை, இந்த பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டியே. உங்க மகளை நடு சந்தியில நிப்பாட்டி 4 பேர் ஊர்ல தப்பா பேசினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆயிஷா அம்மாவுக்கு 1 மாசம். அந்த அம்மா என்ன பேசுறாங்க? ரசூலுல்லாவுடைய மனைவி, ரசூலுல்லாவுடைய கல்பு விரும்பிய மனைவி ஆயிஷா அம்மா, ரசூலுடைய ஜன்னாவுடைய மனைவி என்று வருவது ரிவாயத். அந்த அளவுக்கான என்ன பேசுறாங்க? சஃபான் பின் முஅத்தலோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தாய்க்கு ஒரு என்னமோ ஒரு தொடர்பு இருக்கிறதா பேசினா, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அழுது அழுது என் ஈரல் வெடிக்க பார்க்கிறது, என் கண்ணில் கண்ணீர் இல்லைன்றாங்க. என் கண்ணில் கண்ணீர் இல்லை. உம்மா, மக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க? உம்முருமான் ரதிலான்ட்டு போய் கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க? இல்லைம்மா, ரசூலுல்லாவுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிற நேரம், ஒரு மனைவி மேலே கொஞ்சம் வர்ற நேரம் மற்ற கொஞ்சம் ஒரு இது வரத்தானே செய்யும் அப்படின்றாங்க. இல்லைம்மா, உண்மையை சொல்லுங்கன்றாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஏண்டா பனு முஸ்தலக் போர் போயிட்டு 1 மாதம் ஆயிஷா அம்மாவுக்கு தெரியாது மக்கள் என்ன பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, 1 மாதமாக தெரியாது. இது கடைசி 2 நாளில் தெரிகிறதா உங்களுக்கு இது வரலாறு சொல்கிறதுக்குரிய நேரம். நான் பாயிண்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்னன்றா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுட்டிருக்கிறாங்க. அப்பையும் அர் ரஹ்மான் ரஹீம், அப்பையும் ரஹ்மான் தான், அல்லாஹ் கோபக்காரன்னு சொல்ல மாட்டேன். நிஜமா எங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணும், எங்க கண் கலங்கணும், எங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். ரஹ்மான் எங்களோட பேசுறதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த தொழுகை. உலகத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பெருமானார் அல்லாஹ் நெருக்கினான். இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத பாக்கியம் ஹாத்தமுல் அன்பியாக்கு கிடைச்சிச்சு. மேராஜில் என்ன கிடைச்சி? இதெல்லாம் எதுக்கு தேவைன்றன்னு தெரியுமா? எங்கள் தொழுகை குஷுவாக்கு எங்களுக்கு ஈமான் வேணும், ஈமான் முதிர்ச்சி அடையணும். ஈமான் ஒரே நாளில் வருமா? அதை நம்ம படிப்போம். நாளிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக எடுப்போம். எப்படி அல்லாஹ் ஈமானை கொடுத்தான்? ஈமானுக்கு மேல் ஈமான் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு ஈமான் இருக்கு, இன்னொரு ஈமான் இருக்கு. ஆமாம், என்னென்னமோ குர்ஆன்ல வருது. அதெல்லாம் கிளியராக படித்தாதான் ஆமன்து பில்லான்னு வாயால் சொல்கிறது மட்டும் ஈமான் இல்லை. அது எப்படி ஆமன்து பில்லா? ஏன் நல்லா ஈமானை வெரைட்டி பண்ணுறான்? ஈமானோட என்னென்ன அந்த பகுதிகளை படிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஈமானுடைய தொழுகை ஈமானோடு இருந்தால் அதோடைய லெவல் வேறு, சகோதரர்களே, அதோடைய உணர்வுகள் வேறு. அதுக்குள்ள ஒரு அழுக வரும், நமக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகுதிகளெலாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்களில் அல்லாஹ் சோதிக்கிற நேரமும் அவருடைய கல்புகள் அப்படியே நிற்கும். ரஹ்மான், ஏன் யா அல்லாஹ் என்னை இப்படி பண்ணினான்னு சொல்லலை. இவ்வளோ வேதனையில் ஆயிஷா அம்மா ரஹ்மான் என்றாங்க, மரியம் சலாமுன் அலைஹா ரஹ்மான் என்றாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வோட பேசுகிற இந்த தொழுகை அப்படி இருக்கு. அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல டிரெக்டாக பதில் கொடுக்குறான். இதுதான் ஈமான், இதுதான் நன்மை எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி நாங்கள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை வாட்டி ஓடிப்போச்சு? சபுல் மசானி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அற்புதம் என்றாங்க. திரும்ப திரும்ப ஓதுகிற 7, இந்த 7 பெருமதி எவ்வளவுன்னு கேட்டீங்கண்டா சகோதரர்களே, நிறைய செய்திகள் வரும். உலகமும் அதோடைய முழு சொத்தையும் விட பெருமதி. அது வெறும் காதுக்கு கேட்டுட்டு போகிற சொல்லாக இருக்கக்கூடாது, அது ஆழ கல்புல பதியணும். அவ்வளோ என் கையில் கிடைச்சிட்டு அதை விட இது பெருமதி என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த பெருமதி எனக்கு வேணும் என்று துடிப்பு வரணும். அது ஈமான் காரணமாக அமையணும். அல்லாஹ் என்ன பண்ணினான்? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யார சொல்லலாம், கிளம்புங்கண்டாங்க. உங்களுக்கு தெரியும், பெருமாள் உழுத்துட்டெல்லாம் போகலை, அவசரமாக போக மாட்டாங்க. இஸ்ரா மிஅராஜ், இஸ்ரா இங்கேருந்து அக்ஸாவில் போய் தொழுது தஹல்துல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைஞ்சேன், மேலே போனேன். ஸோ போயிட்டா உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த எல்லா மனிதர்களும் மறுமை நாள் வரைக்கும் போக முடியாத ஒரு ஏரியா இருக்குது. நம்ம போட்டிருப்போம் ஹை செக்யூரிட்டி ஜோன் வச்சுருப்பாங்க குவைத்தில், இந்த பகுதிக்கு மேலே நீங்கள் கடக்கக்கூடாதுன்னுவாங்க. இது வந்து ஹை செக்யூரிட்டி. இதே மாதிரி சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு போர்டு இருக்குது, அந்த மரம், அந்த போர்டுக்கு மேலே யாருக்கும் போயிடாது, யாருக்கு மேலே மலக்குமார்களுக்கே போயிடாது. நான் பேசுகிற இந்த செகண்டில்
அல்லாவை பார்த்த ஒரே ஒரு ஜீவன் இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா அல்லாஹ் மீது ஆணையாக யாருமே இல்லை. ஒரு மலக்கு இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ஒரு நபி இல்லை, யாருமே இல்லை. அல்லாவை யாரும் பார்த்தது இல்லை. எப்போ பார்க்க போகிறோம்? அதுதான் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு பரிசு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் பண்ணாங்க. இஸா அஃப்தர ஃபரிஹ, அவர் நோன்பு திறந்தா, நோன்பு திறக்கிறது ஒரு சந்தோஷம், அடுத்தது தன்னுடைய ரப்பை சந்திக்க கிடைக்கும் நோம்பால் அவர் சந்தோஷப்படுவார். ரப்பை பார்க்கிற நேரம் நோம்பால் சந்தோஷப்படுவார். அதை நம்ம டீப்பாக பார்ப்போம். இந்த அதாவது நோம்பால் கிடைக்கிற சந்தோஷம் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சந்தோஷம் உண்டு. நோன்பு துறக்கிறது பசியிலிருந்து, அடுத்தது பசியோடு இருக்கிற ஒரு அடியான் அல்லாவை பார்க்கிறதுக்கு இந்த நோம்பால் அல்லாவை பார்க்கிறதுக்குரிய பாக்கியம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். அதுக்கு முன்கூட்டி யாருக்கும் கொடுக்காது, என்ன சந்திக்க வாங்கன்றான். சித்ரத்துல் முன்தஹாவுடைய போர்டரில் வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இதுக்கு மேலே எனக்கு போக இயலாத அனுமதி இல்லை, எனக்கு அலௌடு இல்லை யார சொல்லலாம், இதுக்கு மேலே யாரும் போனதும் இல்லை. அல்லாஹ் உங்களை தனியாக கூப்பிட்றான் யார சொல்லலான், அல்லாஹ் உங்களை தனியாக கூப்பிட்றான்டா. ஆயிஷா அந்த கதையை கேட்டுகிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மேலே போகிறாங்க, யாருமே பக்கத்தில் இல்லை. ஆயிஷா திடீர்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை கண்டிங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வோட பேசி யார ரசூலல்லாஹ் கதையை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ், நான் அப்படி மேலே போன ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசினாங்க ஆயிஷா, அல்லாஹ் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு தன்னை மனைவி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் ஆயிஷா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்க்கல ஆயிஷா, நூர், ஒளிமயமானவன், நான் பார்க்கவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார். நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஏன்னு? இதோடைய சுவையை நாங்கள் எப்போ அறிவோம் தெரியுமா? எங்கள் ஈமான் முதிர்ச்சி அடைகிறனர். இல்லைன்னா இதெல்லாம் கதையாக போயிடும் சார். ஒவ்வொரு செய்திகளுக்கும் நம்ம ஒரு வெயிட்டு கொடுக்கணும்னு எங்கள் கல்விக்குள்ள ஆழமாக அந்த ஈமான் இருக்குது. அந்த பயணத்தை இந்த ரமலானில் நாம் அடைவதற்கு தான் இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்கிறேன். ஆங்காங்கே சில செய்திகளை எடுத்து பெருமானோட அல்லாஹ் என்ன பேசினான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். நபியே, விரலை நீட்டுங்க, ஒரு மோதிரம் போட்டு விடுறேன், கொடுக்கல. நபியே, அங்கே ஒரு பெரிய ஹசானாய்க்கு எடுத்துகிட்டு போங்க நபியே, சொல்லலை. என்ன கொடுத்தான் தெரியுமா? என்னோட பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை, நான் அப்பாயின்மெண்ட் தந்துட்டேன். உங்கள் நாட்டு அமீரோடைய ஜனாதிபதியோடு எங்கள் ஊர் ஜனாதிபதியோட பேசுகிறதுக்கு நம்ம நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து காத்துட்டு நிற்கணும். என் அடியான் என்னோட பேசினா நான் பதில் கொடுப்பேன்ட்டான். நான் பதில் கொடுப்பேன். எப்போ? தொழுகையில். இதை போய் உங்கள் உம்மத்துக்கு கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட உங்கள் ஊரில் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்களா? வீட்டுக்கு போய் கொடுக்க மாட்டீங்க, பெரிய கௌரவம் பண்ணா மேடை ஏற்றி ஊர் உலகம் பார்க்கறது கொடுப்பீங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப மேலே கூப்பிட்டு அல்லாஹ் தனக்கு பக்கத்தில் கூப்பிட்டு தன்னை காண்பிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த கண்ணால் பார்க்க இயலாது. அல்லாஹ் காட்டல. மூசா நபி தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் காட்டிடுன்னு. அல்லாஹ் சொன்ன, உனக்கு பார்க்கலாம் மூசான்ட்டாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். நான் பேசுவேன், அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நான் பதில் கொடுக்குற ஹமதினி அப்தி, என் அப்தி என்னை புகழ்ந்து விட்டான் டிரெக்டா இப்ப வல்லாஹி பதில் கிடைக்கும். லைவ்ல அதை ஃபீல் பண்றதுக்கு எங்க கல்வி வெறுமையா இருந்தா ஃபீல் ஆகும். எங்கள் கல்வியில் நிறைய வேறு விஷயங்கள் இருந்தால் ஃபீல் ஆகும். ஈமானதுடைய முதிர்ச்சி அடைகிற நேரம், ஈமான் பிரகாசிக்கிற நேரம், இந்த கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தண்ட மகனை கொண்டு போய் அடக்கின ரசூலுல்லாஹ், அழாத ரசூலுல்லாஹ். ஒரு தோழர் சொல்லுகிறார், நாங்கள் பள்ளியிலே பெருமானாரை கடந்து போகிறோம், அது தொழுகைக்குரிய நேரம் அல்ல, துஹாக்குரிய நேரம். ரசூலுல்லாஹ் பள்ளியில் தொழுகிறாங்க. ஒரு பானையை அவங்க பாஷையில் சொல்கிறாங்க, அடுப்பில் ஒரு பானையை வச்சு கொதிக்க விட்டா முட்டை போடுற சத்தம்னு தான் ஹதீஸ்ல வரும். பானை கொதிக்கிறது, அவங்க அந்த தண்ணி கொதிக்கிறத முட்டை போடுறேன்னு. முட்டை போடுற சத்தம் எப்படியோ பெருமானாரை கடந்து போகிறேன், அவருடைய வயிறில் இருந்த அந்த சத்தம் கேட்கிறது. அவர்
அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹ்வோடு அவர் பேசுகிறார். சகோதரர்களே, நாம் தொழுகையில் அல்லாஹ்வோடு பேசுகிறோம், முனாஜா அல்லாஹ்வோடு பேசுகிறோம், அல்லாஹ்வோடு இல்லையார்களே. அந்த உணர்வு வரணும் என்றால் கடையில் போய் எங்களுக்கு ஒரு மருந்தை வாங்கி போட்ட உடனே உணர்வு வராது, எங்களுக்கு போதையான உணர்வு வராது. ஈமானை அல்லாஹ் பரிசாக கொடுத்தால் நாம் தொழுவோம் அல்லாஹ்வோடு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தொழக்கூடியவருக்கு கேடு. என்ன ரப்பே, ஏதோ தப்பு பண்ணினா கேடுன்னா பரவாயில்ல, விபச்சாரம் செய்யறது கேடு, தொழுகிறவருக்கு எப்படி அல்லாஹ் கேடாகும்? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். அவர்கள் ரொம்ப எப்படி தொழுகிறாங்க? ரொம்ப பொடுபோக்கா தொழுகிறாங்க. பிற மக்கள் தன்னை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி தொழுகிறாங்க. அந்த தொழுகை ரிஜெக்ட் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நோ, தனக்கு முன்னாடி வர்ற நேரம் என்னோட பேசல, நான் உனக்கு தந்த கிஃப்ட், இந்த உம்மத்துக்கு கொடுத்த கிஃப்ட் வேற யாருக்கும் கொடுக்கல, அல்ல லைவ்ல ஆன்சர் பண்ற கிஃப்ட். இந்த ஃபீலிங்ஸ் நமக்கு வரணும்டா. மன் காம ரமலான் ஈமான் யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறாரோ, கண்டிஷன் நம்பர் 1, ஈமானோடு, நன்மைகளை எதிர்பார்த்து அவருடைய புன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தொடச்சி எடுத்து அல்லாஹ் அவரோடு நடந்து கொள்ற விதமே வேறு. பாக்கியமுள்ள ஒரு மாதத்துக்குள் நுழைந்து விட்டோம். ரமலான் வந்து விட்டால் வான லோகத்தில் அமர்களும் சகோதரர்களே, அல்லாஹ் ஜன்னாவுடைய கதவுகளை ஜன்னாவுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான், நரகத்துடைய கதவுகளை அல்லாஹ் அடைத்து விடுகிறான், அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான், ஜன்னா ஜன்னா அழைக்கிறான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தருகிற மரியாதை. நோம்பு பிடிக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லஸி நஃப்ஸி பியதி. இன்னொரு செய்தியில வருவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் யாரு கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக என்று வருவது. லஹுலூஃப் ஃபபிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். ஒரு நோம்பாருடைய வாயிலிருந்து ஒரு துர்நாட்டம் வீசி, ஏன்னா இங்கே அசிடிட்டி வர்ற நேரம், அது பசியில் நிற்கிற நேரம் அந்த அசிடியுடைய வாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது துர்நாற்றம். ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணி சொன்ன ஹதீஸுகள் சத்தியம் பண்ணாமல் நிறைய பேசியிருக்கிறாங்க. இது சத்தியம் பண்ணி சொன்ன ஹதீஸ் என்றால் ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய நேசத்தை சொல்ல, வல்லஸி நஃப்ஸி பியதி, எவனுடைய கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணை என்கிறார்கள் ரசூலுல்லாஹ், அவன் மீது சத்தியம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு நோம்பாளுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட வாசம் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுக்கிறான் ஒரு அடியானுக்கு. அதனால் சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈமானுடைய வாசத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக எங்களுக்குள்ள மெல்ல மெல்ல அந்த உணர்வுகளை நாம் சுவைக்க ஆரம்பிப்போம். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ஏன் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் வஹி அறிவி குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்தில் இருக்குது. எல்லாமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே கொண்டு வந்து கொடுத்தது. மேலே கூப்பிட்டு எடுத்து நபியே இந்த சூரா உங்களுக்கு தர்றேன்னு அல்லாஹ் கொடுக்கல. மேலே கூப்பிட்டு எடுத்து கொடுத்த கிஃப்ட் வேற. என்னோட பேசணுமா, என்னோட உதவி கேட்கணுமா, என் அடியானுக்கு பிரச்சனையா, இந்த தொழுகையை சொல்லுங்க நபியே, நான் பதில் கொடுப்பேன்றாங்கள. அப்படி அற்புதமான தொழுகையை நம்ம பாழாக்கிடக்கூடாது. காம குசாலான்ற அவங்க அப்படியே சோம்பேறி மாதிரி நிற்பாங்க. அவங்களோட எல்லாம் கோவப்படணும். அவங்க சோம்பேறி மாதிரி நிற்பாங்க தொழுகையில். இந்த இரவுகளில் அந்த உணர்வு நமக்கு வரணும் என்பதுக்கு மன் ஸாம ரமலான், யார் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார்கள், இரவெல்லாம் தொழக்கூடியவர்கள், ஈமானன் வஹ்திஸாப, ஈமான் என்ற கண்டிஷனோடு, நன்மை எதிர்பார்த்த அந்த கண்டிஷனோடு, இதை விட என்ன வேணும்? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த பகலையும் இரவையும் உணர்வு பூர்வமாக மாற்றுவதற்கு தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் என்ன பேச போகிறோம் என்று கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள அல்லாஹ் நபியோடும் சஹாபாக்களோடும் ஆச்சரியமாக நடந்து கொண்ட ஒவ்வொரு பகுதிகள் வரலாற்று ஆசிரியர்கள் அதை எடுத்து விவரிக்கிறாங்க. இது நபித்துவத்துக்குரிய அடையாளம் என்று காட்டுறாங்க. இது ஆச்சரியம், இம்பாசிபிள் மிஷன். இந்த உலகத்தில் எந்த பணத்தாலும் யாராலும் செய்ய முடியாது இம்பாசிபிள் டாக்கெட் ரசூலுல்லாஹ் அடைஞ்ச விதத்தை தான் நான் மெல்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பேசப்படும். சோ இன்றைக்கு நான் பேசிக்க சொன்னேன். அதாவது நபியே இதை போய் சொல்லுங்க,
எதை போய் சொல்லுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். இந்த குர்ஆனை போய் சொல்லுங்க, மா உன்சில இலைக்க மின் ரப்பிக். இதை போய் சொல்லுங்க. சொன்னா என்ன ஆகும்? சும்மா உள்ளவெல்லாம் வாழை தூக்குவான், குத்த பார்ப்பான், வெட்ட பார்ப்பான், திட்டுவான், கேவலப்படுத்துவான், நிறைய பண்ணுவான். நீங்க இதை செய்யாட்டி ரிசாலத்தை எத்தி வச்சவரா மாத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வசனம் வருது, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். இந்த ஆயத்து எப்படி முடியலன்னா இதோட முடியல. அல்லாஹ் பின்னாடி ஒன்று சேர்க்கிறான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, நபியே அல்லாஹ் உங்களுக்கு அருளியதை போய் பிற மக்களுக்கு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியலையா, நீங்க இந்த ரிசாலத்தை எத்தி வச்சவர் ஆக மாட்டீங்க. இதோட முடியல குர்ஆன். அந்த ஆயத்து வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான்னு அர்த்தம். நீங்க சொன்னா பலத்த எதிர்ப்பு வரும். ஃபர்ஸ்ட் போய் ரசூல்லா நிற்கிறாங்க. ரசூல்லா ஆக நேசிச்சது அவங்க குடும்பத்தை. அபூபக்கர் சொல்லுவாங்க, ரசூலோட குடும்பத்தில் ஒரு ஆள் ஹிதாயத்தை கிடைச்சி வந்தால் ரசூலோடைய முகத்துடைய சந்தோஷம் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு ரசூலா சந்தோஷப்படுவாங்க. பெருமானார் அப்படி சந்தோஷம். ஆனால் ஃபஸ்ட்டு மலையில் மேலே நிற்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா தான் கடைசியால், அவங்களுக்கு மேலெல்லாம் பெரியப்பா தான், அவர் தான் கடைசியால். குடும்பத்தில் அப்துல்லா இறந்து போயிட்டார். அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற தலைவர் தான் அபூ லஹப். பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரம் மலையிலிருந்து தூக்கி வீசினது, மண்ணை தூக்கி வீசினது அபூ லஹப். கண்ட இரத்த உறவு முன்னாடி நிற்கிது. ஒட்டுமொத்த பேருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கண் கலங்கிற மாதிரி, தப்பல்லக்கே முஹம்மத் அலிஹாதா ஜமான், நாசமா போகட்டும், இதுக்கா எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். பெருமானார் அங்கே நிற்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கிருந்தே ஆரம்பிக்கிற தஅவா களத்தில் நீங்கள் முன்னெடுத்து போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை நேரம் உங்கள் பக்கத்தில் நான் நிற்பேன் என்பதுக்கு அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபி வ தப். ஸோ இதோடைய விவரத்தை நாங்கள் பார்க்குறோம். இது தனியாக இது இஸ்லாத்தில் மிக அற்புதமான குர்ஆன் ஆயத். தப்பத் யதா என்ற ஆயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அது ரொம்ப அற்புதமானது. இது எப்படி இஸ்லாத்தை நிறுவுதென்றெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ பெருமானார் அங்கே கேவலப்படுத்தப்படுகிற நேரம் அல்லாஹ் பக்கத்தில் இருந்து ரசூலுல்லாவுக்கு யாராவது ஏசுகிற நேரம் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு சொன்னானே, எப்படி பாதுகாத்தான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் பர்சன், ஃபஸ்ட்டு சிங்கிள். இதை தான் நாங்கள் விவரமாக பார்ப்போம். இன்றைக்கு இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானாரை ஹிஜ்ரத் அவங்க கொல்ல ரெடி ஆகிட்டாங்க. அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்தான்? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். என்றைக்காவது ரசூலுல்லாஹ் இடையில மௌத்தாயிட்டேங்கிற டோட்டல் இஸ்லாமும் போய் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது என்ற ஒரு வசனம் வர முன்னாடி மௌத்தாயிட்டேங்கிற டோட்டல் இஸ்லாமும் பொய்யா போயிடும். நம்ம நிற்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும், நம்ம தியாகம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் அது பூர்த்தியாக்கப்பட்டிருந்தால் அது உண்மை என்பதை, நரகம் சொர்க்கம் உண்மை, கபர் வாழ்க்கை உண்மைன்னு நம்ம விரும்பியோ விரும்பாம நம்பி ஆகும். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அட்டம் எப்படி கொடுக்குறான் தெரியுமா? கூப்பிட்றான் நபி, கொல்ல ஏழுமா முழு பேரை அனுப்புறான். ரசூலுல்லாஹ் சூழ்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் எல்லாரும் அனுப்புறாங்க. அனுப்பி போட்டு ரசூலுல்லாஹ் தன்னன் தனி அனுப்புறான் மதீனாவுக்கு. நாங்கள் யோசிப்போம், ஒரு லீடர் அவரை கொல்ல போறாங்கன்னா அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கணும், எவ்வளோ பெரிய படை இருக்கணும். என்ன ஒரு லீடர், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஊரை விட்டு போக சொல்றாங்க, உடுத்தோடு போட. அவரை விட்டு விற்பாங்களா சும்மா? அவங்களுக்கு பக்கத்தில் நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஏன் உமரில் போனாங்கன்னா அல்லாஹ் முன்கூட்டி வகை அறிவிச்சா நீங்கள் போகணும். அவங்கெல்லாம் அழுதாங்க, யாரும் சொல்லலை. உங்களை விட்டுட்டு ஒரு சுகமான நேரம் விட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லை, துடிக்கிற நேரம், ஊரில் பிரச்சாரம் பண்ணல, அதை அட்டி உத கொல்ல முயற்சி எடுக்கிற டைமில் அல்லாஹ் சொல்லிட்டான், நபி எனக்கு உங்களோட வேறையா டீலிங் வைக்கணும். எப்படி டீலிங் தெரியுமா? இல்ல தன்சுருஹு ஃபக்கத் நஸரல்லாஹ். சூரா தௌபா இந்த ஆயத்தை இருக்குது. யாரு நீங்க உதவி செய்யாட்டி அல்லாஹ் திட்டமா உங்களுக்கு உதவி செஞ்சிட்டான் என்கிறான் அல்லாஹ். எப்படி? எல்லாரும் கிளம்புங்கட்டான், எல்லாரும் கிளம்புங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜபலுல், அதாவது ஷௌர் குகையில ரசூலுல்லாஹ் யாரோட இருந்தாங்க? இஸ்ஹுமா ஃபில் கார் சானியஸ்னைன். நீங்க ரெண்டு பேர்ல ரெண்டாவது ஆளுன்றான். நீங்க ரெண்டு பேரும் அந்த கோயில்ல இருந்தீங்க. அப்ப மத்தவங்க எங்க? அவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் விட்டுட்டு ஓட மனசு வருமா? உயிரை விட மேலான நபி, நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்?
அல்லாஹ் நபிக்கு சொன்ன, நபியை உங்களுக்கு இப்போ போகிறார், அவங்கள அனுப்புங்கண்ணா. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? வல்லாஹு யன்சுருக மினன்னாஸ். ப்ரூஃப் பண்ண வேணும். ஏன்னா ஈமானிய பயணத்தை நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி பேசிக்கலி போகிறாங்க, அந்த பயணம் எப்படி போச்சு வேறு ரூட்டில். அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் வர்றாரு. அவர் அபூபக்கர் சொல்கிறாங்க, அவன் என்னை கண்டுட்டான், நான் அவன் திரும்பி திரும்பி பார்க்குறேன். நான் டீட்டெயிலாக பேசுவோம். திரும்பி திரும்பி பார்க்கணும். ஆனால் பெருமாள் குர்ஆனை ஓதிட்டு போகிறாங்க. ஒரு வாட்டி கூட அவர் திரும்பி பார்க்கல. அந்த இடத்துல கொலை செய்ய கிடைக்கல. நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெருமாள் மதீனா போய் சேர்க்குறாங்க. ஒரு ஆள் கொல்ல ஏழுமா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ண முடியாது. பத்ர் அவங்க 1000 பேர் வர்றாங்க. 2 குதிரை. யோசிச்சு பாருங்க, முஸ்லீம்களோட சொத்து 2 குதிரை. ஹசானா வச்சு பத்ர் வெல்லல்ல. மலக்குமார்கள் இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றாங்க. உங்களுக்கு தெரியும், யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றாங்க. அந்த யுத்தத்தில் அதாவது மக்காவுடைய ஈரக்கொலைகள் வந்திருந்தாங்க. அபு ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட போய் கேட்டாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. இப்போ உங்கள் ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு புரியுறீங்களான்னு உமர் பின் கத்தாப் பின்னாடி வந்து பிடிச்சி, யார சொல்லலாம், செத்த படத்தோட பேசுறீங்க, கேட்காதுதானே யார சொல்லுங்க. அல்ஆன் யஅலமூன். இப்போ அவங்க உணர்றாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அவங்க புரியுறாங்கன்றாங்க. நான் என்ன பிரச்சாரம் பண்ணினேன் செத்த பிறகு அவங்க உணர்றாங்க, நான் சொன்னது உண்மைதான்டே. முடிச்சு 1000 பேர் 300 பேர். சில ரிவாயத்தில் 313, சில ரிவாயத்தில் 320, 300க்கு 320க்கு இடப்பட்ட தோழர்கள். இந்த பக்கம் 1000 பேர் ரசூலுல்லாஹ் கொல்ல வராங்க. முடிச்சு அல்லாஹ் யாசிமுக மினன்னாஸ். நபிய பிரச்சாரத்தை இந்த பக்கம் பொடிகார்டு இல்லை, புல்லட் ப்ரூஃப் கார் இல்லை, ஒண்ணு இல்லை, பிரச்சாரம் நடக்குது. மைக் இல்லை, முழு வேர்ல்டுக்கு போகுது. லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி வகஃபா பில்லாஹி ஷஹீதா. அல்லாஹ் எப்படி கொண்டு வர இந்த மார்க்கம் எல்லாத்தையும் மேலோங்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 2வது அட்டெம்ப்ட். பாப்பமார்கள் கொண்ட பழியை தீர்க்கிறதுக்கு இக்ரிமா பின் அபி ஜஹல், அபூ ஜஹல் மகன், அந்த மாதிரி ஒரு மகன்மாரெல்லாம் வெறியோட வர்றாங்க. 1000, 3000, 3000 பேர். கம்மான், யாரை கொல்ல? ரசூலுல்லாஹ் கொல்ல. ஜஸ்ட் 1 பர்சன். 3000 இந்த பக்கம் ஒரு ஆள். ஒன்றுக்கு ஒன்று 1000க்கு ஒன்று 3000. ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நாங்கள் உகத பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். கிட்ட பல்லு உடையுது, நெத்தி உடையுது. ஒன்றும் பண்ண கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளை கிடைக்கல. அந்த வரலாறு நம்ம டீப்பாக பேசுவோம். இங்கே 700, 1000 பேர் வந்தாங்க. இல்லை 300 பேர் முனாஃபிக் திரும்பி போயிட்டாங்க. 700, 3000 யுத்தம். ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேலே ஏழாண்டு ஜசீரத்துல் அரபையே திரட்டி 10,000 அரபிகள். அரபு வரலாறுகளை இப்படி அவங்க ஒத்துமையானதே இல்லை. அவங்க ஒரே ஒரு மிஷன் வச்சாங்க. காபத்துல்லாக்குள்ள இத்தனை சிலை இருக்குது, இதுல உனக்கு இந்த பகுதி, உனக்கு இந்த சிலை, எங்களுக்கெல்லாம் இந்த சிலை இருக்குது, காபா எங்க எல்லாத்தினையும் என்று சொல்லி அதை மையப்படுத்தி இவர் எல்லாத்தையும் உடைக்க சொல்றாரு. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இது அரபி வரலாறுல இல்லாது. 10,000 எடுத்து மதீனாவை சீஸ் பண்ணி அடைச்சாங்க. 29 days, 29 நாட்கள். ஒரே ஒரு ஆளை கொல்றதுக்கு தான் எவ்வளவு முயற்சி ஜசீரத்துல் அரபுல. ஜஸ்ட் 1 person, ஹாத்தமுல் அன்பியா. இதான் வரலாறு எடுத்துக்காட்டுது. நோ சான்ஸ். வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ். அல்லாஹ் உங்களை மனிதர்களிலிருந்து பாதுகாப்பான் நபியே. இவங்களால உங்களை கொல்ல கொண்ட இஸ்லாம் போய் 10,000. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல முடிச்சான் தெரியுமா? ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் வஜ்னுதன் லம் தரவு. ஒரு காத்து அனுப்பினோம், ஒரு காணாத ஒரு படை அனுப்பினோம். முடிச்சு போச்சு. ஓடிட்டான். அது எப்படி ஓடினாலும் பார்ப்போம். குர்ஆன் ஆயத்தை ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். முடிஞ்சிச்சா? இதுக்கு மேலே தான் அடுத்த ஸ்டோரியை தொடங்குது. 10,000 அரபிகள் காத்தடிக்குது, கூடாரங்கள் பறக்குது. அபூ சுஃபியானுடைய தலைமையில் 4000, மற்ற அரபிகள் 6000, 10,000 மதீனா விட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பி சொல்கிறாங்க, இதனோட அல்லாஹ் எங்களுக்கு குறைஷிகளுடைய ஓரம் முடிச்சிட்டாங்க. சுப்ஹான ரப்பி. இன்னும் ரசூலுல்லாஹ் 5 வருஷம் வாழ போகிறாங்க. இன்னும் 5 இன்னும் இஸ்லாம் பரவலை. இன்னும் பேசி ஹைபரை பிடிச்ச பிறகுதான் சொத்தே கிடைக்க போகுது. இன்னும் அந்த கண்டிஷனே வரல. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இதோட முடிச்சுட்டாங்க. அந்த காத்தோட முடிச்சுட்டாங்க. வித்தின் 1 year
நீங்கள் நினச்சி பாருங்க, 1400 1400 பேரோட ரசூல்லா போய் பத்னு மக்கா, அதாவது உதைபியா அந்த இடத்துல ரசூல்லா நிற்கிறாங்க. நின்றா உம்ரா செய்யறது உங்களுக்கு தெரியும். உதைபியா ஒப்பந்தம் உம்ரா செய்யலை. எப்படி இருக்கு அரபிகள் 1400 பேரோட ஒரு ஒன்றுமே இல்லை, ஆயுதங்கள் இல்லை பெருசா. ஏண்டா உம்ராக்கு போகிறவங்க எல்லாரும் ஹராமோட நிற்கிற நேரம் யாராவது வந்து முன்னுக்கால வந்து பாஞ்சு குத்தலாமே. ஹாலித் பின் வலீத் 200 ஒட்டக ஒரு குதிரையோட நிற்கிறார். அவர் அப்போ காஃபிர் எல்லாம் நிற்கிறாங்க. சலாத்து, அதாவது அச்ச நேரத்தோடு அப்போ தான் இறங்குது. பெருமானார் மேல ஒரு ஆள் கை வைக்கல. மக்காவுக்கு போய் தைரியமா வர்றாங்க. ஃபர்ஸ்ட் விக்டரி. மக்காவிலிருந்து ஓடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹிஜ்ரத்துக்கு எல்லாம் கூட்டி வந்தா 1400 பேரோட போறாங்க, உம்ராக்கு போறாங்க. வாள் எடுத்து போல, வெட்ட போல. அரபிகள் காபத்துல்லாவை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கையில கொடுக்கிற ஃபர்ஸ்ட் இடம். அந்த இடத்துல யாருக்காவது வித்தின் ஒன் இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே 10,000 பேர் உங்களை அட்டாக் பண்ண வந்து இன்னும் அவங்க வெறுத்தி நீக்கல்னா எப்படி போவீங்க? அல்லாஹ் கனவை கண்டாங்க, போனாங்க. சவுல இந்த ஒவ்வொன்றுக்குள்ள உள்ள இம்பாசிபிள் மிஷன் 23 இயர்ஸ் ஒரு சாதாரண வில்லேஜுக்குள்ள இருந்து இன்றைக்கு மெப்பை பார்த்தீங்கண்டா அதில் நீங்கள் ஒரு கிரீன் கலர் பென் எடுத்து கிரீனாக மார்க் பண்ணீங்கண்டா ஹாத்தமுல் அன்பியாவுடைய பிரச்சாரம் எங்கெல்லாம் போயிருக்குது. அல்லாஹ் அக்பர். இது வேர்ல்டில் எல்லா பகுதியிலையும் கேட்டு 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 இந்த அசான் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ குவைத்தில், கொஞ்ச நேரத்தில் ஒமானில், இப்படி 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 அசான் டோட்டல் வேர்ல்டு முழுக்கும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இது முழு வேர்ல்டுக்கும் போயிருக்குது. இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கு இரவில் நான் ஒரு பேசிக்கலி சொன்னேன். அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை ரசூலுல்லாஹ் கொடுத்ததுக்கு பிறகு அன்றைக்கு ஒரு வித்தியாசமான நாள். பெருமானார் காணாத ஒன்றை அன்றைக்கு கண்டார்கள். பெருமானார் அரஃபாவில் நிற்கிறாங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு கவுடை காணலை. ரசூல்லா வாராங்கன்னு யாரும் ஹேண்ட்பில் கொடுக்கல. ரசூல்லா வாராங்கன்னு யாரும் போஸ்டர் அடிக்கல. ரசூல்லா வாராங்க, இதுவரைக்கும் ரசூல் அங்கே தான் இருந்தாங்க. இஸா ஜா நஸ்ருல்லாஹ் 83 நாளில் மூத்தாப்ப போகிறாங்க. ரசூல்லா பார்க்குறாங்க. கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வராங்களாம் கேள்விப்பட்டு வந்தவங்க. நோ சோஷியல் மீடியா. அல்லாஹ் கல்புகளை திறந்து கொடுத்து விட்டார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையை செய்கிறார்கள். 83 நாட்களில் பெருமாள் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. வல்லாஹி நோய்வாய்ப்பட்டு போகலை, கடும் கஷ்டப்பட்டு நோய் ரசூலுல்லாஹ் மூத்தாகல. இல்லை ஹஜ்ஜிக்கு அன்றைக்கு போகிறவரை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பாலைவனத்தில் இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இவ்வளோ டெவலப், இவ்வளோ டெக்னாலஜி. இதில் சாதாரணமாக ஒட்டகத்தில் போகிறது நடந்து போகிற மாதிரி. ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போய் ஊருக்கு வர்றாரு, எந்த நோய்வாய்ப்படம் இல்லைண்டா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? ஹஜ்ஜிக்கு போகிற அளவுக்கு ஹஜ்ஜி கிரிகைகளை செஞ்சு அதே இடத்துல வந்தார். பெருமான 2 கிழமை தான் ஒரு தலைவலி தான் ரசூலுல்லாஹ்வுடைய நோய், தலைவலி. அந்த தலைவலியில் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கிளியர் ப்ரூஃப். குர்ஆனும் விஞ்ஞானமா அதில் இருக்குது. குர்ஆனை பற்றி பேசணுமா அதில் உள்ள அற்புதமெல்லாம் தனியாக இருக்குது. வரிக்கு வரி அற்புதம் வச்சிருக்கிறார். அல்லாஹ் நபியுடைய லைஃப்பில் ஈமான கூட்டுற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ரொம்ப பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அந்த ஈமானிய உணர்வுகளை நாம் பெறுவதற்கு, அந்த வரலாறுகளை படிக்க வேண்டிய விதத்தில் கடந்து போவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. என் பேச்சில் உள்ள பிள்ளைகளை மன்னித்தருள் புரிவானாக. ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய பாக்கியத்தை நமக்கு தரணும். இந்த இரவுடைய மகிமையை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.